வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசசரிஸ். கார்மெண்ட் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்டிக்கி அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் தி ஷார்ட்டேஜ் வராமல் பார்த்துக்கிற ஒரு மெயினான விஷயம் அக்சசரிஸ். என்ன ரீசன் அப்படின்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம ரொம்ப பரவாயில்ல இதானே அப்படின்னு நினைக்கிறதா நமக்கு தலைவலி ஏற்படுத்தும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு லேபிள், ஃப்ளாக் லேபிள்னு சொல்லுவோம். ஃப்ளாக் லேபிள் அப்படிங்கிறது என்ன? அந்த கம்பெனியினுடைய சிம்பல் இந்த சைடில் தச்சிருப்பாங்க, டிஷர்ட்டில் சின்னதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அது சி அப்படின்னு ஒரு லெட்டர் தான் இருக்கும். அந்த சி உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ணுறது இன்னர் வரணும் அப்படின்னா ஓகே, இந்த லேபிள் என்ன பண்ணிப்போம், அவுட்டர் அடிச்சிருப்போம் இப்படி சி அப்படின்னு. ஆனால் அந்த எட்ஜு தைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க இல்லையா, அந்த இது உள்ளே வர மாதிரி சி அவுட்டர் நோக்கி இருக்கும். எப்படி வைப்பீங்க? பையன் ஏற்றுக்க மாட்டான். சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். இது எப்போ நமக்கு தெரிய வரும்னா, இந்த ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கிறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து ஒரு 100 பீசஸ் ஓடின பிறகு தற்செயலாக பார்ப்போம், நம்மளோட சாம்பிள் ஸ்பெசிமென் பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு பட்டிருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த லேபிள் ஃபுல்லாக நமக்கு இன்னவுஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு 10,000 பீஸ் 20,000 பீஸ் கொடுத்துட்டோம். அது ஒரு பக்கம் நமக்கு ஃபினான்ஷியல் லாஸ். இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா, அதை ரீடூ பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் பேசும்போது, ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் ஜாப் கார்டு போட்டிருக்கணும், அதுக்கு ஸ்பெசிமென் கொடுத்துருக்கணும், அதை வரைஞ்சிருக்கணும். இல்லைன்னா அதை ஃபோட்டோஜெனிக் இமேஜ் எடுத்து அந்த நம்ம யாருக்கு சப்ளை கொடுக்க வந்த சப்ளையருக்கு அந்த இமேஜை நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கணும். நம்ம என்ன பண்ணினா இதே மாதிரி தான் போய் செஞ்சுட்டு வந்துடும் அப்படிங்கிறோம். அவங்க சாம்பிள் கொண்டு வராங்க, நம்ம ஏதோ ஒரு மோடில் ஓகே சொல்லுவோம், சி இப்படி தானே இருக்கணும், ஓகே. ஆனால் அது வைக்கும்போது இன்னரில் வரணுமா வெளியில் வரணுமாங்கிறது என்ன ஸ்பெசிஃபை பண்ணால் அதான் கேட்பாங்க பையரில். பையர் வில் நாட் ஈல்டு. அவங்க அந்த ஃப்ளாக் லேபிள் வைக்கிறதுக்கே என்னென்னா, அவங்க ஒரு ஐடென்டிட்டி, இது என்னுடைய பீஸ் தான், ட்ரேட்மார்க் ஐடென்டிட்டி மாதிரி, அதை அவங்க மாற்ற மாட்டாங்க, ரிவர்ஸ் மாற்ற மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சின்ன விஷயந்தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெரி 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 மைன்யூட் அண்ட் நெக்லிஜிபிள். ஆனால் அதுதான் நமக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இந்த அசசரிஸுங்கிறது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த கார்மெண்ட் மேக்கிங்கில். இது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, நம்ம சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. ரைட், என்னென்ன மாதிரியான அசசரிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், அசசரிஸில் நார்மலாக பேசிக் அசசரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கார்மெண்ட் மேக்கிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படுறது. சரியா? இது இல்லாமல் கார்மெண்ட் மேக்கிங் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸ்வீவிங் த்ரெட் இல்லாமல் நம்ம தைக்க முடியாது. லேபிள் அண்டு டேக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு லைனிங் மெட்டீரியல், இன்டர் லைனிங், வெல்க்ரூ, எலாஸ்டிக்ங்கிறது நம்ம வேஸ்ட்டில் வைக்கிறது, ரோப்பு, ஜிப்பரு, பட்டன், தீஸ் ஆர் ஆல் கால்டு பேசிக் அசசரிஸ். இந்த ஃபேஷன் அசசரிஸ் என்ன அப்படிங்கன்னா, டு என்ஹான்ஸ் தி கார்மெண்ட் அதனுடைய லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, லைக் பிரிண்டிங், எம்ப்ராய்டிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கார்மெண்ட்னுடைய லுக்கை, அவுட்லுக்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த அசசரிஸ் மூலமாக ஜஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் தி, பார்த்திங்கன்னா அதனுடைய லுக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுறதுக்கு பேர் ஃபேஷன் அசசரிஸ். இதில் நிறைய இருக்குது. நான் பைப்பிங் அண்ட் பாம்பாம் மட்டும் எழுதியிருக்கேன். பாம்பாமுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒரு உள்ளன் யானால் அப்படியே சுற்றிருப்பாங்க, ஃபோமியாக இருக்கும், கேப்பில் வைப்பாங்க. ஸோ ஃபினிஷிங் அசசரிஸ் அப்படிங்கிறத இதில் பேக்கிங்னுடைய காட்டன் பாக்ஸு, எல்டிபி கவர், லோ டென்சிட்டி பாலிதீன் கவர், அண்டு ஹேங்கர்ஸ், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது ஃபினிஷிங் ஆர் பேக்கிங் அசசரிஸில் வரும். சரி, இந்த பேசிக் அசசரிஸில் முதல் இடத்தில் இருப்பது ஸ்வீவிங் த்ரெட். இந்த ஸ்வீவிங் த்ரெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இதனுடைய கால்குலேஷன் ஒரு வீடியோவில் போட்டோம். அசசரிஸ் லிஸ்ட்டில் வர்றதுலையே முதல்ல நம்ம பார்த்தது ஸ்வீவிங் த்ரெட் தான். அந்த ஸ்வீவிங் த்ரெட்டில் எவ்வளவு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீவிங் த்ரெட் கால் ரேட் எப்படி பண்ணுறது,
எவ்வளோ எத்தனை கோன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிட்டேன். சரியா? இப்போ இந்த சூயிங் த்ரெட்டில் எந்த மாதிரியான நம்ம குவான்டிட்டி இல்லாமல் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சூயிங் த்ரெட் என்ன மாதிரியான சூயிங் த்ரெட்டு, இது காட்டனா, பாலி காட்டனா, இல்லை பாலியஸ்டரா, இல்லை நைலானா, அது என்ன கவுண்ட்டு, 2/30s 2/40s இல்லை என்ன மாதிரியான கவுண்ட்டு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது அந்த டெலிவரி பண்ணும்போதே நம்ம கொடுத்த அந்த ஸ்பெசிமென் பிரகாரம் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னவுஸ் வரும்போது எத்தனை கலர் எத்தனை கோன் கொடுத்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இந்த சூயிங் த்ரெட்டுங்கிறது மிக மிக முக்கியம் ஃபார் ஃபினிஷிங் தி கார்மெண்ட் இன் டைம். அப்போ அதை நம்ம என்ன எப்படின்னா, இங்கே வந்து ஃபினான்ஷியல் லாஸுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை நம்பர் ஆஃப் கலர்ஸ் ஒரு 10 கோன், ஒரு கலர் இல்லாமல் இன்னொரு கோனில் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மொத்தமாக நீங்கள் வந்து 300 கோன் கேட்டீங்க, அதில் 160 கோன் ஒரு கலரும் 140 கோன் ஒரு கலர் கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் கோன் டேலி ஆகி போச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, 10 கோன் ஒரு கலரில் ஷார்ட்டேஜ் வந்துருக்கும், இன்னொரு கோனில் எக்ஸஸ் இருக்குது, இன்னொரு கலரில் எக்ஸஸ் இருக்குது. அப்போ இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த ஷார்ட்டேஜ் வரும்போது 10 கோனில் வந்து ஒரு கோனில் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 பீஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 10 கோன் இல்லைன்னா எத்தனை பீஸுக்கு தைக்க முடியாது? ஒரு கோனுக்கு 20 பீஸ்னா 10 கோனுக்கு 200 பீஸுக்கு உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்துடும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும் சூயிங் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்? சரி, தென் கம்ஸ் லேபிள். இந்த லேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 4-5 வகையான லேபிள் இருக்குது. ஒன்று வந்து மெயின் லேபிள், இன்னொன்று வந்து சைஸ் லேபிள், இன்னொன்று வந்து வாஸ்கர் லேபிள். தீஸ் ஆர் பேசிக் 3 லேபிள்ஸ். ஒன்று வந்து மெயின் லேபிள். மெயின் லேபிள் இஸ் தி பிராண்ட் நேம். எந்த பிராண்ட் நேம் பையர் போட நினைக்கிறாரோ, என்ன டிசைனில் போட நினைக்கிறாரோ, சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த வாட் இஸ் கால்டு டூப்ளிகேஷன் ஆகாமல் இருக்கக்காண்டி அந்த லேபிளையே அனுப்புகிற பையர்ஸ் கூட இருக்காங்க. அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லேபிள் அனுப்புகிற பையர்ஸ் கூட இருக்காங்க. அந்த லேபிள் மெயின் லேபிள், ட்ரேட்மார்க் லேபிள்னு கூட வச்சுக்கலாம். அந்த ட்ரேட்மார்க் லேபிளில் சைஸ் இருக்கும் சமயத்துக்கு, அப்படி இல்லாதப்போ சைஸ் லேபிள் தனியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், இது பண்ணணும். அது பையிங் ஆர்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். தென் கம்ஸ் வாஸ்கர் லேபிள். வாஸ்கர் லேபிள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க நீங்கள் தச்சிருக்க இந்த துணியில் என்ன மாதிரியான ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எப்படி வாஷ் வந்து ஓகே, அதாவது டம்பிள் ட்ரை பண்ணணுமா, இல்லை வந்து அதாவது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, எத்தனை டிகிரி சென்டிகிரேடில் வந்து அயர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 1 புள்ளி வச்சா இத்தனை டிகிரி, 2 புள்ளி வச்சா இத்தனை டிகிரி, 3 புள்ளி வச்சா இத்தனை டிகிரின்னு அயர்ன் பாக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அப்போது அந்த வாஸ்கர் லேபிள் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கணுமோ அத்தனை இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா என்பதை நம்ம டோட்டலாக ஆர்டர் கொடுக்கும்போது முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா அது அகைன் தி சேம் ப்ராப்ளம். ஒரு வாட்டி தப்பாகி போச்சுன்னா பழையபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி ரீடூ பண்ணும்போது இட் மே காஸ் வெரி டிஃபிகல்ட். சரி, சைஸ் லேபிள், வாஸ்கர் லேபிள் அண்டு மெயின் லேபிள். இது இல்லாமல் ஸ்பெஷல் லேபிள் ஒன்று இருக்கும். அது என்ன ஸ்பெஷல் லேபிள்? கம்பெனிக்காரவங்க தங்களுடைய கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து அப்ரூவ்டு பை தி ரேப் இல்லை அப்ரூவ்டு பை தி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு சிம்பிள் அவங்க வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லேபிள் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபிள் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஸ்பெஷல் லேபிள். தென் கம்ஸ் ஃப்ளாக் லேபிள். அந்த ஃப்ளாக் லேபிளுங்கிறது வெளியில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடியது. இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் பின்னாடி வச்சுருப்பாங்க, சின்னதாக ஒரு லேபிள் வச்சுருப்பாங்க, இல்லை இந்த சைடில் வச்சுருப்பாங்க. அகைன் இல்லை அப்படி இல்லையா, ரொம்ப ஸ்டைல் மாடர்னாக பாக்கெட்லாம் என்ன அவங்க அந்த கம்பெனியுடைய அந்த லோகோவை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி அது அவங்களுடைய கம்பெனி லோகோ தான், ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்கெட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபிள்லாம் இருக்குது. ஸோ அந்த லேபிள், இந்த மாதிரி எத்தனை வகையான லேபிள் இருக்கோ அத்தனையும் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கில், இது வந்து எந்த ஃபேப்ரிக்கில், ஏதாவது ஓவனா, நான் ஓவனா, ஜக்காடா, எந்த மாதிரி டேப், எந்த டேப்பு, டுல் டேப்பு, எந்த டேப்பில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்து அதை வந்து வாங்கணும். இது மிக முக்கியமான விஷயம். லேபிள் வந்து மெஷர் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷார்ட்டேஜ் வராமல் மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரீகலெக்ட் பண்ணுறேன்.
இந்த லேபில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அளந்துக்குங்க. அவங்க வந்து தே வில் கிவ் இன் தி பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ஃபார்மில் தான் கொடுப்பாங்க. 1 மீட்டரோ 2 மீட்டரோ 5 மீட்டரோ அளந்துக்குங்க. அளந்துக்கிட்டு அந்த 5 மீட்டருக்குள்ளே எத்தனை லேபிள் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ண பிறகு அந்த ஒரு ரோல் அந்த கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து எத்தனை கிராம் வருது அப்படின்னு பாருங்கள். சரியா? இப்போது இந்த நம்ம ஒரு 5 மீட்டர் அளந்தோம்ல, அதில் வந்து ஒரு 10 லேபிள் 20 லேபிள் வந்திருக்கு அப்படின்னா, வாட் எவர் மேபி தி நம்பர் வந்திருக்கு அப்படின்னா, இது 30 மீட்டர் ரோல் அப்படின்னா எத்தனை லேபிள் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திருப்பி சொல்கிறேன். நான் ஒரு 10 மீட்டர் எடுத்துக்கங்க. அந்த 10 மீட்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட்டில் லேபிள் வந்து நீங்கள் வெயிட்டில் வாங்கினீங்கன்னா வெயிட் போட்டுங்க. மீட்டரில் வாங்கினீங்கன்னா அந்த 10 மீட்டருக்குள்ளே எத்தனை லேபிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 லேபிள் இருக்குது. ஒரு மீட்டருக்கு 10 லேபிள் இருக்குது, 100 லேபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கோன் இருக்கு இல்லையா, இது 30 மீட்டர்னு சொல்கிறான். இது 30 மீட்டர் லென்த்துன்னா 30 மீட்டருங்கிறது எப்படி கரெக்டாக நம்ம பார்க்க முடியும்? அப்போ என்ன பண்ணணும், ஒரு கோனை எடுத்து வெயிட் போட்டு அதை லென்த் அளந்துடும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? அப்போ இது 30 மீட்டருங்கிறது கேரண்டி ஆகிப்போச்சு. ஒரு மீட்டரில் 10 லேபிள் இருக்குது. 30 மீட்டர் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 300 லேபிள் சரியாக வந்துடும். ரைட்டா? ரைட். ஆனால் இந்த 30 மீட்டர் தான் இருக்காங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம ஓப்பன் பண்ணி அளந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒரு கோன் எத்தனை வெயிட் இருக்குது, ஒரு 50 கிராமா 100 கிராமா வெயிட் போட்டோம். அந்த ஒரு கோன் மட்டும் பிரித்து 30 மீட்டர் இருக்கான்னு அளந்துருங்க. சரியா? ஒன்றா 30 மீட்டராக இருக்கா அளந்துருங்க. இல்லை உங்களுக்கு பொறுமை இருக்குன்னா அந்த 30 மீட்டரில் எத்தனை லேபிள் இருக்குன்னு எண்ணிருக்கு. எண்ணிட்டா மொத்தமாக எத்தனை கோன் கொடுத்துருக்கா, என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு டிரைவ் பண்ணும்போது, இப்போ 5000 லேபிள் வாங்குறீங்க, இல்லை ஒரு 10,000 லேபிள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5% ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா 10,000 லேபிளில் 5% கிட்டத்தட்ட 500 பீசஸ். அந்த 500 பீசஸ் ஷார்ட்டேஜ் வரும்போது உங்களுக்கு லேபிள் ஷார்ட்டேஜ் வரும். நம்பர் ஆஃப் பீசஸ் வரும்போது லேபிள் ஷார்ட்டேஜ் வரும். அந்த லேபிள் ஷார்ட்டேஜ் வரும்போது நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு டைம் டிலே ஆகி போயிடும். இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லேபிளில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வீடியோவே பேசியிருக்காரு. என்னென்ன நடக்கும், எப்படி வந்து மேன் பவரில் வந்து நம்ம லேபில் கண்ட்ரோல் பண்ணுறது, நைட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க லேபில், இதெல்லாம் நான் தெளிவாக பேசியிருக்கேன். அப்போ இது வந்து ரொம்ப கன்சியூமபிள், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரியன்டாக பார்க்க வேண்டியது. முதல்ல வெயிட் உள்ளே வர்றது, அதாவது நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் உள்ளே வர்றது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தென் நம்ம வந்து உள்ளே கொடுக்குற லேபிள்ஸ் கொடுக்குறது நம்ம வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாங்கிக்கணும். சரி, அது இல்லாமல் பீயிங் எ மெர்ச்சன்டைசர், நீங்கள் சாம்பிள் கொடுக்கும்போது அந்த லேபிள் என்ன சைஸ் இருக்குது, என்ன விட்த் இருக்குது, என்ன கலர் இருக்குது, என்ன மாதிரியான ஃபேப்ரிக் அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்பெசிமனை கொடுத்து அவர்கிட்ட பண்ண சொல்லி சாம்பிளை வாங்கிட்டு அந்த சாம்பிளை நீங்கள் என்ன பண்ணணும், பையிங் ஆஃபீஸில் கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்பெசிமன் சாம்பிளை நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட இணைச்சி அனுப்பணும். இதுதான் ஸ்பெசிமன் சாம்பிள் நான் அப்ரூவ் பண்ணது அப்படிங்கிறத இணைச்சி அனுப்பணும். அந்த ஸ்பெசிமன் சாம்பிளுக்குள்ளே உங்களுடைய அப்ரூவல் இருக்கணும், பையிங் ஆஃபீஸருடைய அப்ரூவல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லேபிளில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு மிக 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 வாய்ப்புகள் குறைவு. ஏதோ போகிற போக்கில் ரைட் ஓகே நீங்கள் செஞ்சுருங்க, இது ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மெர்ச்சன்ட் பார்த்துட்டாரு இது ஓகே இருக்கும், இது கரெக்டாக இருக்கும் என்பதற்கு ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த லேபிளை பொறுத்த வரைக்கும். ரைட். தென் கம்ஸ் டேக். டேக்குங்கிறது ஒரு அட்ராக்டிவ். ஒரு பார்த்திங்கன்னா இதில் வந்து உதாரணத்துக்கு சில டேக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சில டேக்கில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும். கண்ணாடி போட்டு அப்படி அந்த டிஷர்ட்டை போட்ட மாதிரி இருக்கும். இந்த சுடிதார்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சுடிதாரே போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு லேடியினுடைய இமேஜ் இருக்கும். டு இம்ப்ரூவ், டு என்ஹான்ஸ் தி அந்த கார்மெண்ட்னுடைய லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த டேக். டேக் இன்டர்நேஷ்னலி ஒரு பெரிய ஆயுதம் மார்க்கெட்டிங்க்கு. இந்த கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக தொங்கும் பார்த்துருக்கீங்களா, பேக்கில், லெதர் பேக்கில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே டேக் இஸ் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த டேக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதே இம்ப்ரெஷன் கொண்டு வரணும். அதை பழையபடி நம்ம பையிங் ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கி அதில் டேக்கில் என்ன மெயின்னா அகெயின் தி சைஸ், என்ன சைஸ் கேட்டிருக்காங்க, எங்கே வந்து பின் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். எங்கே வந்து நீங்கள் ரோப் போடுறீங்க, சைடில் போடுறீங்களா, மேலே போடுறீங்களா, எங்கே போடுறீங்க அந்த ரோப்பு அப்படிங்கிற அதுக்கு தகுந்தவாறு அந்த பார்த்திங்கன்னா ஹைலைட் சொல்கிறோம் இல்லையா, ஹோல் போடுறோம்ல, அதுக்கு தகுந்தவாறு அந்த ஹோலை வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக வந்துடும் வீடியோ. அண்டு லைனிங் அண்ட் இன்டர்லைனிங், வெல்க்ரூ, எலாஸ்டிக் ரோப், ஜிப்பர், பட்டன் இதெல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சூயிங் த்ரெட்டு லேபிள் அண்ட் டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கார்மெண்ட் மேக்கிங். அது சரியாக வரணும், கலர் கரெக்டாக இருக்கணும், சைஸ் கரெக்டாக இருக்கணும், என்ன மெட்டீரியல் கரெக்டாக கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்குறது தான் ஒரு கார்மெண்ட் மேக்கிங்கில் முக்கியமான வேலை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.